வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா? அதாவது எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் அதிமுக கட்சிகளோடு இவங்களை ஒன்றா இணைக்கிறது பாஜக தானா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுகவின் அணிகள் எல்லாம் உருவாகுவது, பிளவுகள் எழுந்தும் மீண்டும் இணைவதும் பல ஆண்டுகளாகவே இயல்பாக நடந்து வருகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதாவது இப்போது அந்த வரிசையில்தான் 5வது அணியாக முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாக வந்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே இது ஒரு புதிய அலசலுக்கு வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா? அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஒரு நாள் கூட பிரச்சனையின்றி செயல்படாத அளவுக்கு அதிமுக மாறிவிட்டதா? முதலில் சசிகலா, பின்னர் டிடிவி தினகரன், அதன் பிறகு ஓபிஎஸ், இப்போது கே செங்கோட்டையன் என அணிகள் தொடர்ந்து உருவாகி வருகிறதா? அதாவது ஒரு காலத்தில் சசிகலா தலைமையிலான அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்வராகி பின்னர் சசிகலாவையே வெளியேற்றினார். அதேபோல் ஓபிஎஸ்ஸுடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றிய எடப்பாடியார் பின்னர் அவரையும் கட்சி பொறுப்பிலிருந்தே வெளியேற்றினாரா? அது மட்டுமின்றி இந்த நிலைமையில்தான் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அரசியலுக்கு வலுவாக இருக்கும் கே செங்கோட்டையன் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் தனது செல்வாக்குடன் எடப்பாடிக்கு எதிராகவே திரும்பியிருக்கிறார். இதன் மூலம் அதிமுகவில் பலம் வாய்ந்த 5வது அணியாக கே செங்கோட்டையன் உருவாவதாக செய்திகள் வெளிவந்தன. இதனைத் தொடர்ந்தான் செங்கோட்டையன் பேசியதாவது, அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில்தான் அவர் அனைத்து கட்சி பொறுப்பிலிருந்தே வெளியேற்றப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி அதற்கான செயல்முறையை செய்து வந்தாராம். அதாவது ஆனால் இங்கு ஒரு பொதுவான விஷயம் என்னவென்றால் வெளிப்படையாக தெரிகிறதா? சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், எடப்பாடி, இப்போது செங்கோட்டையன் இவர்களது யாராயினும் பிரச்சனை வந்தாலும் கூட அவர்கள் நாடுவது கண்டிப்பாக மேலிடம் உள்ள பாஜக தான் என்று மக்களில் ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறதா? அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல்வர் யார் என்பதை குறித்த சசிகலா தீர்த்து பாஜக தான். பின்னர் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை சமாளிப்பதும் எடப்பாடியின் ஓபிஎஸ்ஐ சேர்த்து வைப்பதும் கூட பாஜக தான். இதனால் அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்களில் பாஜகவின் தலையீடு அதிகமாக நிலைத்திருப்பதால் இதற்கு பல சான்றுகள் எல்லாம் உள்ளதென்று செய்திகள் வெளிவந்தன. அதாவது ஓபிஎஸ் தன்னுடைய தனி அமைப்பை உருவாக்கியதும் பாஜக கூட்டணியிலிருந்து எல்லாவற்றிலும் மோடியே காரணம் என அவர் நேரடியாகவே பேசியிருந்தார். இடையில் கூட அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்துவதை ஓபிஎஸ் வழக்கமாகவே வைத்திருந்தாராம். அதே போலதான் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமியுடன் கட்சி அலுவலக திறப்பு என்று சொல்லிக்கொண்டு கார்கள் மாறி மாறி சென்று அமித்ஷாவை சந்தித்தார்கள். சமீபத்தில் கூட ஓபிஎஸ் கூட மீண்டும் டெல்லி அமித்ஷாவை சந்திக்க முயன்றுள்ளார். இப்போதும் கே செங்கோட்டையன் ஹரித்வார் செல்வதாக சொல்லிவிட்டு நேரடியாகவே அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த நிலையில் செய்திகள் வெளிவந்தன. இது அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்தது. இதனால்தான் அதிமுக அதிகாரத்தில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் ஆகியோரெல்லாம் இருந்தாலும் எல்லோருமே பாஜகவில் தயவை நாடிதான் வருகிறதாக மக்களின் குற்றச்சாட்டுகளும் எழுந்து வந்தது. இப்போதே முக்கியமான கேள்வி என்னவென்றால் வருகின்ற 2026 தேர்தலை முன்னிட்டு தான் பாஜக யாருக்கு ஆதரவு தரப்போகிறது? எடப்பாடி பழனிசாமியா, ஓபிஎஸ்ஸா அல்லது டிடிவி தினகரனா அல்லது தற்போது முன்னிலை வைத்திருந்த கே செங்கோட்டையனா? இந்த கேள்விகளெல்லாம் பதில்தான் கண்டிப்பாக எதிர்காலமானது. அதிமுக பாஜக உறவுகளை மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.